இன்னைக்கு மிளகு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஆழாக்கு உளுத்தம் பருப்பு, அதாவது ஒரு மீடியம் கப் உளுத்தம் பருப்பு. அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அதை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் அரிசி, 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு எண்ணெய். வடை சுடுறதுக்கு நமக்கு எப்படி இருந்தாலும் அதிகமான எண்ணெய் தேவைப்படும். அது தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம அந்த மிளகு சீரகம் அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் தான் வறுக்கணும். இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ இதில் அந்த 2 காஞ்ச மிளகா வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரிசி அது இதில் சேர்த்து நல்லா வறுக்கணும். அரிசி வந்து அந்த பொரி அரிசி வறுப்போம்ல, அந்த மாதிரி வறுக்கணும். இப்போ அந்த அரிசி வந்து பொரி அரிசி மாதிரி வந்துடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்த பருப்பு கழுவி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். நான் அந்த பவுடரையும் உளுத்தம் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நீங்கள் உளுத்தம் பருப்பு அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்கவே கூடாது. தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த வடையை தட்டி போட போகிறேன். அதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு மேலே ஒரு கப்பை கவுத்துட்டு அது மேலே வந்து ஒரு துணியை போட்டுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே போட்டுக்கோங்க. போட்டு இப்போ அந்த வடையை நல்லா உருட்டிட்டு அது மேலே வச்சு நல்லா ஈவனாக தட்டுங்க. நல்லா அந்த சுற்றி இருக்கிற ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா தட்டி விடணும். இதை நான் இப்போ எடுத்து அப்படியே எண்ணெயில் போட போகிறேன். முதல்ல வடையை ஹாஃப் குக் பண்ணால் போதும். அப்புறம் ஒரு வாட்டி இந்த வடையை திரும்பி நம்ம போட்டு எடுக்கலாம். அப்போ தான் இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த 1 கப் உளுத்தம் பருப்புக்கு நீங்கள் பெருசாக வடை தட்டி போட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 12 வடை போடலாம். நான் ஆல்ரெடி போட்டு எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த வடையை திரும்பி எண்ணெயில் போடுறேன். அதாவது அந்த ஹாஃப் குக் பண்ண வடையை வந்து திரும்பி எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். சிம்லேயே வச்சு வடையை நல்லா வேக வைங்க. வடை நல்லா செவந்து வரணும். செவந்து வந்தோடனே நீங்கள் வடையை எடுத்துடலாம். சூப்பரான மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. நல்லா கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இந்த வடையை சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் போட்டு எடுத்த உடனே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில்.